பசுமாடு வெயில்ல ரொம்ப நேரம் நிக்கும். அப்படி வெயில்ல நிக்க முடியாத எரும மாடு சாக்கடையா இருந்தாலும் விழுந்துரும். ஆனா பசுமாடு அப்படி அல்ல. 1000 மாடுகளுக்குள்ள பசுமாடு நின்னாலும் கன்றுக்குட்டியை தானாக கண்டுபிடித்து விடும். 10 மாடுகளை விட்டாலும் எரும மாடு கண்டுபிடிக்க முடியாது. கண்டுக்குட்டியா தேடி வந்தாத்த. அதனாலதான் சில பேரை பார்த்தா எருமை சொல்லி பத்தி கேட்க மாட்டேன், அவனா மந்த புத்தி. பொதுவா சொல்றேன், யதார்த்தமா முகம் பார்த்து தானே பேச முடியும். ஆமா, இது என்ன இதுக்கு சட்டி சறுக்குனா சாட நமக்கு. இன்னைக்கு நேத்தா திட்டி இருக்கியே, வருஷம் பூரா திட்டுறது வழக்கமா தானே இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெளிவு வரணும். அதுக்கு ஏத்த மாதிரி காது உடையறாப்ல பாத்திரம். அதுதான் காது கேட்கவே விடான்னு முடிவெட்டாங்க. எது சொன்னாலும் நீ சொல்லு, செவிடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி. நல்லது சொன்னா கேட்டுக்கணும், கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. நல்லது சொல்றாங்களா கெட்டது சொல்றாங்களான்னு கூட யோசிக்கிறது இல்ல. யாருக்காக சொல்றாங்க? நான் கேக்குறேன். இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, நான் கேக்குறேன். இப்ப நீ சொல்லு, கேளுங்களேன். ஒரு பெரிய மாளிகையில முதலாளி இருக்காரு. வெளியில வாயிற் காவலன். வாயிற் காவலன் இரவு நேர காவலன். இரவு நேர காவலன். சரி,